ஹாய் கைஸ். நம்ம இந்தாட்ட ஒரு 2 பேர் பெட்டா வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து மல்டி கேலக்ஸி. மல்டி கேலக்ஸி மேல் ரிமூவ் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இது. இன்னொன்னு வந்து பிளாக் சாமுராய். 2 இதுலயுமே இந்தாட்ட நல்லா நெறைய பிரைஸ் வந்திருக்கு. இந்தாட்ட ஸ்டார்ட்டிங்லேருந்து எதுவுமே வீடியோ எடுக்கல. எதனாலன்னா, லாஸ்ட் 2 டைம் வந்து நம்மளுக்கு ப்ரீடிங் ஃபுல்லா ஃபெயிலியர் ஆயிட்டு. ப்ரீடிங் இருக்கும்போது ஃபுல்லா டார்ச் லைட் யூஸ் பண்ணி தான் வீடியோ எடுத்திருந்தேன். அதனால எதுவும் ஆயிருக்குமோங்கிற டவுட்ல இந்தாட்ட எதுவுமே நான் வீடியோ எடுக்கல. ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். இந்தாட்ட 2 பேர்லேருந்துமே நம்மளுக்கு நெறையா ப்ரைஸ் வந்திருக்கு. 200 ப்ளஸ் ப்ரைஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த டப்பு ஃபுல்லாவே ப்ரைஸ் தான் நெறஞ்சிருக்கு. இதில மல்டி கேலக்ஸி வந்து நல்லா நெறைய பபிள் நெஸ்ட் கட்டியிருந்துச்சு. இந்த அளவுக்கு கெட்டுமாங்கிறது எனக்கு நான் வீடியோல பார்த்துருக்கேன். ஆனா இதுவரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. இந்தாட்ட நல்லா நெறையா பபிள் நெஸ்ட் கட்டியிருக்கு. ஃபுல்லாவே ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் எப்பவுமே ஸ்டார்ட்டிங்ல எக்யாக் தான் ட்ரை பண்ணுவேன். நான் இதுக்கு முன்னாடி வினிரில் ட்ரை பண்ணி ஒரு கசப்பான அனுபவம் இருக்கு. அதுலேருந்து நான் எக்யாக் தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ப்ரைஸ நல்லா தான் காப்பாத்துறேன். அதேமாரி ஒன் டைம் எக்யாக்கும், இன்னொரு நேரம் வந்து மைக்ரோ வார்ம்ஸும் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து பிளாக் சாமுராய்ல உள்ள ப்ரைஸு. இதுலயுமே நல்லா நெறைய ப்ரைஸ் வந்துருந்துச்சு. இதுக்குமே இந்த நேரம் வந்து நான் எக்யாக் தான் ஃபீட் பண்ணேன். இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட்ல ஒரு சைடுல கவர் குடுத்துருந்தோம். பபிள் நெஸ்ட் கட்டுறதுக்காக. ஆனா அதில கட்டாம ஆப்போசிட் சைடுல தான் கட்டியிருந்துச்சு. பார்ப்போம் காய்ஸ் இதுலருந்து எவ்வளோ ப்ரைஸ் காப்பாத்த முடியுது அப்டின்ட்டுன்னு.